மனிதன் எவ்வளவுதான் விஞ்ஞான ரீதியா வளர்ச்சி அடைஞ்சாலும் இயற்கையின் சீற்றத்துக்கு முன்னாடி அவனோட கண்டுபிடிப்போ வளர்ச்சியோ முன்னத்துக்கு இல்லைன்றத அப்பப்ப இயற்கை நமக்கு நினைவூட்டிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி நடந்த இயற்கை சீற்றங்கள்ல ஒன்று தான் ரீசெண்டாக கேரளாவில் வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு மற்றும் வெள்ளமும். இதை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த துயர சம்பவத்தை பற்றி. ஆனால் இப்போ அங்கே தற்காலிக நிலைமை என்ன, மீட்பு பணிகள் எப்படி போய்கிட்டு இருக்கு, உயிரிழப்பு எண்ணிக்கை எத்தனை பேர் மீட்கெடுக்கப்பட்டிருக்காங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முதல் நிலச்சரிவு எப்போ ஏற்படுதுன்னா, சரியாக எல்லாரும் அமைதியாக நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டுன்னு சொல்கிறத விட அதிகாலை 2 மணிக்கு முதல் நிலச்சரிவு ஏற்படுது. அதை உணர்ந்த மக்கள் அந்த பாதிப்புலேருந்து மீள்றதுக்குள்ள சரியாக 4 மணிக்கு 2ஆம் கட்டமாக அந்த நிலச்சரிவு ஏற்படுது. இதுக்கு முன்னாடி கேரளாவை ரொம்ப உழுக்கெடுத்த ஃப்ளட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2018 தான் 500க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க. 1000 கோடிக்கு மேலே ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் ஆயிருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நிலச்சரிவு தான் பார்க்கப்படுது. சரி, இந்த நிலச்சரிவுக்கு காரணம் என்ன? அடிக்கடி கேரளாவில் மட்டும் ஏன் வருது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேரளா ஒரு மலைப்பிரதேசம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ரூரல் ஏரியா ரொம்ப உண்டு, அர்பன் ஏரியா கூட கம்பேர் பண்ணுகையில். சரி, அடிப்படையாக இந்த நிலச்சரிவு எதை கொண்டு வருதுன்னா, சில புவியியல் மாற்றங்கள், அதாவது பனிமலை முருகிற காரணத்தால் கிளவுட் பஸ்டர்னு சொல்கிறாங்களா, அதாவது குறுகிய சமயத்தில் ரொம்ப பெரிய மழை பதிவாகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மணல் அரிப்பு, அடுத்து நிலநடுக்கம். இந்த மாதிரி சில புவியியல் மாற்றங்கள் நிகழும் போது என்ன ஆகுதுன்னா, பூமிக்கு அடியில் இருக்கிற பாறைகள், மண் இதெல்லாம் நகர ஆரம்பிக்குது. அந்த நகர தருவாயில வர்றதுதான் நிலச்சரிவுங்க. குறிப்பா இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு எதிரான மனிதனோட செயல்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மரங்களை வெட்டுறது, இயற்கை வளங்களை அழிக்கிறது, நம்ம சீமானன் சொல்ற மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்ரெகுலேட்டட் அர்பனைசேஷன், அதாவது நகரமயமாக்கப்படுதல். அது ஒரு ரெகுலேஷன் இல்லாமல் இஷ்டத்துக்கு எப்படி வேணா பண்றது, அது ஒரு காரணமாக இருக்கு. டூரிசம் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது. டூரிசம் எதனாலனா, கேரளாவோட சோர்ஸ் ஆஃப் இன்கமே முக்கால்வாசி டூரிசம் தான், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதனாலே இவங்க இந்த மாதிரி ரூரல் ஏரியாவை ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக வைக்கிறதுக்காகவே சரியாக டெவலப்மெண்ட் பண்ணுறது இல்லை. அரசாங்கமும் அதில் லாபம் வர்றதுனால அதை அவங்க சரியாக கண்டுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆபத்தான பகுதியில் மலை இடுக்கு சைடில் ரோடு அமைச்சிருக்கிறது. அந்த ரோடு இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்குன்னு சில பேரிகேஷன், ப்ரீகாஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அது ப்ராப்பராக இல்லாத. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மலை உச்சியில், இந்த மலைக்கு இடுக்கில் அங்கே ஒரு காலனி மாதிரி உருவாக்கி சரியாக பாதுகாப்பு இல்லாமல் வீடு கட்டி வாழ்றது, இது ஒரு காரணமாக இருக்குது. இப்போ நம்ம சொன்ன காரணங்கள் எல்லாம் அந்த நிலச்சரிவு காரணமாகவும் இருக்குது. அந்த நிலச்சரிவு மூலியமாக உயிரிழப்பு ஏற்பட மிக முக்கியமான காரணமாக இருக்குங்க இது. இந்த நிலச்சரிவால் இறந்த அந்த உடல்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல இருந்து கிட்டத்தட்ட சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது, 50லேருந்து 60 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ரோடு சைடில் அந்த உடல்கள் தென்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன உடல்கள் பார்த்தீங்கன்னா ரிவர் பேங்க்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழ்மட்டமாக 12 கிலோமீட்டர் கீழ்மட்டம் வரைக்கும் இந்த உடல்கள் கிடைச்சிருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் உயிரிழப்பு அதிகாரப்பூர்வமாக 300க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாளுக்கு நாள் எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் இருக்கு. இதுவுமே 2018 ஃப்ளட் மாதிரி 500 கிட்ட தொற்றும் அப்படின்னு பேசப்படுது. மீட்பு பணிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரைவாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் ஆர்மிக்கு நம்ம எவ்வளோதான் சல்யூட் அடித்தாலுமே அது தகாதுங்க. ஏன்னா உண்மையிலே நான் ரீல்ஸை பார்த்து பேசலை, தே ஆர் த ரியல் ஹீரோஸுங்க. அந்த ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த ஒரு கேப் வந்திருக்கும் தெரியுங்களா, அந்த அவசர பிரகடனைன்னு சொல்லுவாங்க, உடனே ஒரு பாலத்தை ஆர்டிஃபிஷியலாக அவங்க உருவாக்குனாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுன்றத வீடியோஸ் இருக்கு பாருங்க. ஸோ அவங்க நம்ம ஹேட்ஸ் ஆஃப் வச்சே ஆகணும். நம்மளை இந்தியர்களா மனிதர்களா உணர்ந்த தருணங்க அது. கூடிய சீக்கிரம் வயநாடு இயல்பு நிலைக்கு வரணும் அப்படின்றதான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கும். நம்ம நாட்டிலங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அது நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லை கெட்டதாக இருக்கட்டும், இல்லை ஒரு துக்கமான விஷயமா இருக்கட்டும், அதில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி அரசியல் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி தான் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, பார்லிமெண்ட்ல நாங்கள் ஜூலை 30ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தோம், இந்த மாதிரி ஒரு பேரிடர் வரப்போது வாய்ப்பு இருக்கு, ஸோ நீங்கள் ப்ரிகாஷன்லாம் முதலே பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னால் அவங்க பேச்சை கேட்கல, அவங்க அரசியல் தாழ்ப்புணர்ச்சியாக அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்காரு. இதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னீங்க, அதனால் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, அளவு கம்மியோ கூடையோ, ஆனால் அவங்க ஒரு பேரிடர், ஒரு கெட்ட விஷயத்துக்காக உங்களை அவங்க வார்னிங் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்கள் கொஞ்சமாவது ப்ரீகாஷன் எடுத்து அந்த மக்களை சேவ் பண்ணியிருக்கலாம்.
பண்ணலை போடுங்க. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி வந்து அவர் சொந்த தொகுதியான அந்த வயநாடுக்கு வந்து நேரடியாக பார்க்காரு, மக்கள்கிட்ட துக்கம் விசாரிக்கிறாரு, எல்லாத்தையுமே பார்வையிடுறாரு. ஓகே, இதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, நாட்டு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எங்கே, அவங்க ஏன் வரல? இது ஒரு நியாயமான கேள்வி தான். அதே மாதிரி சினிமா சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகர் விக்ரம் 20 லட்சம் கொடுத்துருக்காரு, நம்ம நயன்தாரா அவங்களும் 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. பல நடிகர் அவங்களாம் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்குமே நிதி உதவி கொடுத்துக்கிட்டு வருதுங்க. இப்படி இந்த மாதிரி சமயத்தில் மட்டும் எல்லாரும் வந்து உதவி பண்ணுறது, அதுக்கு நான் உதவி பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல, இட்ஸ் அ மஸ்ட். குறிப்பாக அரசியல் தலைவர்களும் சொல்ல வரேன், போய் பார்வையிடுறது இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துங்க, இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் கண் துடைப்பு வேலை தானோ அப்படின்னு மைண்டில் ஒரு தாட் வருதுங்க. இதுக்கு பதிலாக அவங்க ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி இயற்கை பேரிடரை நம்ம கண்டிப்பாக நம்மளால் தடுக்க முடியாது. நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அவங்க அட்லீஸ்ட் ஒரு ப்ரீகாஷன் நடவடிக்கை எடுக்கலாம், மக்களை வந்து உயிரிழப்பை அட்லீஸ்ட் குறைக்கலாம். இந்த மாதிரி என்ன திட்டங்கள் அரசாங்கம் நினச்சா பண்ணலாம், உங்களோட சஜஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுறேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.